நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல சமூக வலைதளத்தை பொறுத்தவரை அடிக்கக்கூடிய அடி மொத்த அடி திமுக அடியாகும். அதை நம்ம நம்ம போடுற பதிவுக்கு எதிரணி இருக்கிறவங்க கதறணும். அவன் அதுக்கு பதிவு போடுறதுக்கு அன்னைக்கு நாளைக்கு மண்டை வேங்கி கடைசியா செல்ல ஆஃப் பண்ணிட்டு வெள்ள போறமாக இருக்கும். அந்த மாதிரி அடியா இருக்கு. அது ஒரு மரண அடியா இருக்கு. ஏன்னா அடிச்சோம்னா சொல்லுவாங்கல்ல, பாம்பு அடிச்சா முழுசா அடிப்பாங்க. அது மாதிரி சோசியல் மீடியால அடிச்ச முதல் அடி திமுக அடி. அது ஐடிவி அடியா இருப்பதை போல் நம்முடைய பணிகள் மிக சிறப்பா இருக்கு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு பிஜேபி ஒரு பதிவு போட்டா அதுக்கு அதிமுக முட்டுக்கட்டு கொடுப்பான். அதிமுக ஒரு பதிவு போட்டா என்னன்னே தெரியாம பிஜேபி அதுக்கு முட்டுக்கட்டை கொடுப்பாங்க அவங்களுக்குள்ள. ஏன்னா ஒரு கூட்டணி இருக்காங்க, அதனால சரியா தவறா எல்லாம் பார்க்க மாட்டாங்க. உடனே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து எங்கெங்கேயோ இருந்து தமிழ்நாட்டை தாண்டி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய அடிமைகள் அங்கெல்லாம் இருந்து ஒரு பதிவு வரும். கடைசியா பார்த்தா அதுல இருக்கக்கூடிய கீழே இருக்க தமிழ்ல பார்த்தா கூட ஹிந்தியில வர அளவு கூட மோசமா இருக்கும். அவ்வளவு ஒரு மோசமான இங்க ஆளுகள் இங்க இருந்தா தானே அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியும். எங்கெங்கேயோ இருந்து கூட சேர்த்துப்பாங்க, கூட்டணி சேர்த்துப்பாங்க, களத்தில் நிற்க பார்ப்பாங்க. ஆனா நம்முடைய நிர்வாகிகள் நம் உள்ளூரில் இருந்து, நம் தொகுதிகளில் இருந்து, நம் மாவட்டங்களில் இருந்து செய்யக்கூடிய பணிகள் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு நற்பெயரை உருவாக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய பணிகள் இருக்க வேண்டும். அதற்காக தனிப்பட்ட முறையில் யாரையும் நாம் வசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் தனிப்பட்ட முறையில் தரக்குறைவாக விமர்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு வேண்டாம். ஒரு நாம் செய்யக்கூடிய பணிகள் பொதுமக்கள் முகம் சுளிக்காத அளவில் நாம் எடுத்து சொல்லுகின்ற